தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உபவாசத்தின் மேன்மை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் சொல்கிறது, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்கள் உபவாசம் எப்படி இருக்கின்றது என்று சிந்தியுங்கள். பழைய ஏற்பாட்டில் உபவாசம் என்பது மகா துக்கமும் அழுகையும் புலம்பலும் ரெட்டொடித்து சாம்பலில் கிடந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்று நம்மில் ஒரு நேரம் உபவாசம், ஒரு நாள் உபவாசம் என்று சொல்லி 40 நாட்கள் உபவாசம் இருக்க துவங்கிவிட்டார்கள். இந்த உபவாசத்திற்கே உண்டான அழுகை, துக்கம், புலம்பல், ரெட்டெடுத்தல் போன்றவை உள்ளதா? இல்லை, மாறாக துயரப்படுகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள் யாவருக்கும் உலக காரியம் அனைத்தும் அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கும். நாட்டம் இருக்காது, பசி இருக்காது, துக்கம் தொண்டை அடைக்கும். ஆனால் இயேசுவின் சீடர்கள் உபவாசம் இருக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. ஜெபம் செய்ய சொல்லிக் கொடுத்த இயேசு ஏன் உபவாசம் இருக்க எப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை? இதற்கு இயேசு சொன்ன பதில், தான் மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் துயரப்படுவார்களோ, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். அதாவது இயேசு சொன்னது, நான் இவர்களோடு இருக்கும் பொழுது எந்த அழுகை, துக்கம், புலம்பல், ரெட்டுடுத்தல், துயரம் இல்லை என்றார். ஆனால் அவரை விட்டு எடுபடும் பொழுது துயரப்படுவார்கள் என்றார். உபவாசம் சொல்லிக் கொடுத்து அல்லது கற்றுக் கொடுத்து வருவதல்ல, அது இயல்பாகவே துயரப்படும் போது வருவது உபவாசம். எனவே உபவாசத்தை பற்றி கேட்கும்போது துயரத்தை பற்றி இயேசு பேசுகிறார். இயேசு மரித்த பிறகு சீடர்கள் துயரப்பட்டார்களா என்றால் ஆம். 2 சீடர்கள் எம்மாவிற்கு என்னும் கிராமத்தில் நடந்து போகையில் இயேசுவும் அவர்களோடு கூட போனார். அப்பொழுது இயேசு கேட்டதை கவனிங்கள். அப்பொழுது அவள் நோக்கி, நீங்கள் துக்கமுகமாய் உள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியம் என்னவென்று கேட்டார். உபவாசத்தோடு காத்திருப்போம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்களா? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீர்களா? அப்படி எல்லாம் இல்லை என்றால் இன்றே பழகிக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்ட உங்களையும், இதனாலே பிறந்தநாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.